ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இனி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம மனிதர்கள் வாழறதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது பணம். அப்படிப்பட்ட பணம் நம்ம கிட்ட தங்குறதுக்கும் நம்மளோட சந்ததிகள் செழிப்பாக வளர்றதுக்கும் நம்ம தூங்கக்கூடிய திசை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம தூங்கும்போது தலை கால்களை எந்த திசையில் வச்சு தூங்கணும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதாக வாஸ்து சாஸ்திரங்களின் படி மேற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது ரொம்பவே நல்லதாம். மேற்கில் தலை வச்சு கிழக்கு கால் நீட்டி படுக்கிறதுனால நமக்கு புகழ் உண்டாகுமாம். அது மட்டும் இல்லாமல் மேற்கு திசையில் தலை வச்சு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ரொம்பவே கிடைக்குமாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கிழக்கு திசையை நோக்கி தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட நேர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்துமாம். பொதுவாக கிழக்கு திசை நேர்மறை ஆற்றலின் களஞ்சியமாக பார்க்கப்படுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மூணாவதாக பார்க்கக்கூடிய திசை வடக்கு. பொதுவாக வடக்கு திசை என்பது தெய்வங்கள் வாழ்கின்ற திசைகளாக பார்க்கப்படுகிறது. எடுத்துக்காட்டா நம்ம திருப்பதி ஏழுமலையான நம்ம வடக்கு மலையான அப்படின்ட்டு இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுறத வழக்கமாக வச்சிருக்கோம். ஸோ அதனால வடக்கு திசைன்றது தெய்வங்கள் வாழ்கிற திசைகளாக பார்க்கப்படுது. ஆனால் வடக்கு திசையில் தலை வச்சு படுகிறது மிகப்பெரிய தவறாம. என்ன ரீசன்னா, நம்மளோட புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்மளோட ரத்த ஓட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குமாம். அது மட்டும் இல்லாமல் மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறது, அதுக்கப்புறம் சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் இந்த வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறதுனால தான் இந்த மாதிரி சடன் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் நிகழ்வதாக குறிப்பிட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டா நம்ம சின்ன வயசில் 2 காந்தத்தை வச்சு விளாடுவோம். ஒரு காந்தத்தையும் இன்னொரு காந்தத்தையும் ஒட்ட வச்சு விளாட்றத வழக்கமாக வச்சுருப்போம். அந்த வகையில் நம்ம கிழக்கு மேற்கு திசையில் வச்சு இன்னொரு காந்தத்தையும் தள்ளும் போது அது ஒட்டிக்கும். அதுவே தெற்கு வடக்கில் வச்சு நம்ம தள்ளலாம் அப்படின்னா இன்னொரு காந்தம் இன்னொரு காந்தத்தை ஆப்போசிட்டில் தள்ளிகிட்டே போகும். இந்த மாதிரி நம்ம விளாண்டுருப்போம். நிறைய பேர் யாராவது அந்த மாதிரி விளாண்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்மளோட புவியீர்ப்பு விசை தான். ஸோ அதனால் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறத முற்றிலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட வீட்டில் உங்களோட ரூமில் வசதி இல்லைனாலும் நீங்கள் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கவே கூடாது. நீங்கள் மேற்கு வச்சுக்கோங்க, இல்லை கிழக்கு வச்சுக்கோங்க, இல்லை தெற்கு திசையில் கூட வச்சு படுக்கலாம். ஆனால் வடக்கில் மட்டும் வச்சு படுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 4வது தெற்கு திசை. தெற்கு திசைன்றது கெட்ட காரியங்களுக்கான திசையாக பார்க்கப்படுது. ஆனால் நம்ம தூங்குறதுக்கு ஏற்ற திசை எதுனா அது தெற்கு திசை தான். அதனால் தெற்கு திசையில் தலை வச்சு படுத்தோம்னா வாழ்க்கையில் சந்தோஷமும் வளமும் பெருகுமா. அது மட்டும் இல்லாமல் தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறவங்க ஏதாவது தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகாதாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 திசையுமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் போது என்னென்ன தப்புலாம் நம்ம பண்ணுறோம், என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான வேலையை செய்வாங்க, அந்த அசதியிலே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தூங்கும் போது அழுக்கு கால் அழுக்கு கையோட நம்ம தூங்கக்கூடாதாம். கை கால்களை கழுவிட்டு தான் சுத்தமாக தான் தூங்கணுமாம். அதுக்கப்புறம் பெட்ரூமில் உட்காந்து சாப்பிடக்கூடாதாம். அந்த மாதிரி நம்ம தூங்கக்கூடிய பாய் தலகாணிலாம் இதெல்லாம் க்ளீனாக இருக்கணுமாம், அழுக்காக இருக்கக்கூடாதாம். அதுக்கப்புறம் வாஸ்துப்படி நம்ம தூங்கக்கூடிய கட்டில் உடஞ்சிருக்கக்கூடாதாம். இப்போ 4 கால் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கால் டிங்கி டிங்கின்னு சவுண்டு கேட்கும், இல்லை ஒரு கால் ஏதாவது டேமேஜாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பெட்ரூமில் ஓடாத கடிகாரம் இருக்கக்கூடாதாம். அந்த மாதிரி ஓடாத வாட்ச் இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக பேட்டரி வாங்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிழிஞ்ச பெட்ஷீட் யூஸ் பண்ணக்கூடாதாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வாழறதுக்கு எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணுமாம். அப்போ தான் நம்ம மேலே வர முடியுமாம். அதாவது இந்த தரித்திரம் பிடிச்சோன்னு சொல்கிறாங்களா, வந்தாலே தரித்திரம் ஒட்டிக்கும் அப்படின்னு நம்ம மித்தவங்களை திட்டுறதை கேட்டிருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நம்மளோட வாஸ்து சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணி வாழறதுனால தான் நமக்கு தரித்திரம் பிடிச்சிருக்குன்னு மித்தவங்க சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதியாக வடக்கு திசையில் மட்டும்தான் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது. மித்த எல்லா திசையிலையும் நீங்கள் தலை வச்சு படுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.